ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டிலேயே எப்படி பூச்செடி செய்யலான்ட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பூச்செடி செய்யறீங்க அது மாதிரி ஒரு பவுல் எடுத்துங்க. அப்புறம் எண்ணெய் கொஞ்சம் எடுத்துங்க. வேஸ்ட் எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ண மாதிரி ஒரு தெர்மாக்கோல் எடுத்து வச்சுங்க. அப்புறம் சிமெண்ட்டு, மண் கொஞ்சம் எடுத்து வச்சுங்க. எனக்கு எம்சன் மண் தான் கிடச்சிச்சு, உங்களுக்கு நார்மல் மண் கிடச்சாலும் எடுத்து வச்சுங்க. இப்போ நம்ம சிமெண்ட்டையும் மண்ணையும் கலந்துக்கலாம். தேவையான பக்கத்தில் கலந்துங்க. நான் எனக்கு தேவையான மாதிரி பாதி மண் எடுத்துக்கினேன், பாதி சிமெண்ட் எடுத்து கலந்துக்கினேன். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய பாட் செய்ய போகிறீங்களோ அது மாதிரி நீங்கள் எடுத்த பாட்டுக்கு தேவையான மாதிரி நீங்கள் சிமெண்ட்டையும் மண்ணையும் கலந்துங்க. அதிகமாக சிமெண்ட்டும் போடக்கூடாது, ஏன்னா உடஞ்சிரும் அப்படியே நம்ம போட்டால். அப்புறம் தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலருங்க. ஏன்னா ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. தேவையான பதத்துக்கு நம்ம கலரி வச்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கரைச்சிட்டேன், தேவையான பதத்துக்கு எடுத்துக்கினேன். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த தேவையான இதுக்கு வந்துடுச்சு. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களுக்கு சைஸ் எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி ஒரு பாட் எடுத்துக்கோங்க. அது நீங்கள் பிளாஸ்டிக்காக எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லது, ஏன்னா நம்ம எடுக்க சொல்ல நல்லா வந்துடும். அதே மாதிரி அதில் எண்ணெய் கொஞ்சம் தேவையான அளவுக்கு விட்டு நல்லா தடவிக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக தடவினா தான் நம்ம எடுக்க சொல்ல நல்லா வந்துடும். இல்லைன்னா அது உடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பாருங்கள், நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, நம்ம அந்த எடுத்த பஞ்சை டேப் ஒட்டியோ இல்லை நீங்கள் ப்ளூ பேஸ்ட் வச்சோ நீங்கள் ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு அப்புறம் நீங்கள் சிமெண்ட் கீழே ஃபஸ்ட்டு அடிபாகத்துக்கு வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த தெர்மாக்கோல் மூடுற அளவுக்கு விட்டுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்புறமா நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு அந்த பாத்திரமும் நம்ம எண்ணெய் தேய்ச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். அது கரெக்டாக எடுத்து சென்டராக வச்சு இப்படி வச்சிங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு தேவையான இடம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் சிமெண்ட் எல்லா பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஷேக் பண்ணினே இருங்க. அப்போ தான் கரெக்டாக அது எல்லா இடத்துக்கும் பரவும் சிமெண்ட்டு. நல்லா இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்கள்கிட்ட டேப் இருந்தால் டேப் வச்சுங்க. இல்லைன்னா ஒரு கல்லோ இல்லை ஒரு ஏதோ எடுத்து மேலே வச்சிங்கன்னா வெயிட்டுக்காக அது ஷேக் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டேப் எடுத்து 2 பக்கமும் போட்டுக்கலாம். நீங்கள் சென்டராக வச்சு டேப் போட்டிங்கன்னா தான் கரெக்டாக உங்களுக்கு சென்டராக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் சைடாக மாறிட்டுருக்கோம். எடுத்துன்னு போய் நம்ம வெயிலில் 2 நாளைக்கு வச்சிடலாம். ஸோ 2 நாள் கழித்து நம்ம எடுக்க போகிறோம். எடுத்தால் இந்த தான் நல்லா காஞ்சிட்டு இருக்கணும். நீங்கள் எடுக்க சொல்லி உங்களுக்கு பதம் தெரியும். அதனால நான் எடுத்தோடனே பாருங்கள், நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணால் நல்லா ஒரு பிளாஸ்டிக்னால டக்குனு வந்துச்சு. இதே நீங்கள் வேறு எண்ணெய் வச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக. அதேமாதிரி நீங்கள் உள்ளே இருக்கிற அந்த தெர்மாக்கோலை நம்ம நோண்டி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நீங்கள் சைடில் நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ் உங்களுக்கு பிளாஸ்டிக்னால நம்மளுக்கு ஈஸியாக வந்துடுச்சு. இதே ஒரு ஸ்டீலாக தான் வந்துச்சு பாருங்கள். இதுதான் நம்மளோட சின்ன பாட்டு.
எவ்வளோ அழகாக இருக்குங்க, குட்டி தான். இது என்ன பண்ணணும், நம்ம 2 நாள் வெயிலில் காய வச்சு அப்புறமேட்டு தண்ணியில் ஒரு நாள் இல்லை நீங்கள் வச்சுக்கிறத பொறுத்து ஊற வச்சு அப்புறமேட்டு ஒரு பெயிண்ட் பண்ணலாம். நம்ம பெயிண்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா பாட் ரெடி. எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.